அவர்கள் வந்து இந்த சாருங்கிற விஷயத்தையே பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அதற்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாரு கமிஷனர் அவர்கள். அப்படி ஒன்றும் எதுவும் பதிவாகலை. ஏன்னா அந்த குற்றவாளி வந்து கைது பண்ணுறப்ப சார்னு ஒருத்தரிடம் பேசிகிட்டு இருந்தார். அது யார் அந்த சார் அப்படிங்கிறதுலேயே இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா? இது அரசியல் மூலம் பூசப்படுதா? செயல்கள் இருக்கலாம். அந்த பெண்ணு தானே சொல்கிறாங்க இவன் பேசுனதை. அந்த பெண் வந்து யார்கிட்டயோ சார்னு பேசினான்னு சொல்லும்போது காவல்துறை இல்லைன்னீங்கன்னா அப்போ நீங்கள் ஆளுங்கட்சிக்கு கூஜாவாயிட்டீங்கன்னு. இல்லை பேசுகிற மாதிரி பாவலா காட்டியிருக்கிறாரு குற்றவாளிங்கிறார். அப்படி குற்றவாளி அந்த சார் நான் யாரோ என்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணுறேங்கிறத காட்டுறாரு. அந்த பெண்ணிட்ட போயிட்டு இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணக்கூடிய அவசியம் என்ன வந்தது? இப்போ ஒரு டிராஃபிக் போலீஸ்லாம் மாட்டிக்கிட்டாங்க. சும்மா சார் அப்படின்னு பேசினானா போலீஸை பயமுறுத்த பேசுவான். இந்த பொண்ணு விக்டிம். இதுகிட்ட போய் அவன் என்னத்தை பெருசாக பேசி பயமுறுத்த வேண்டிய அவசியம் என்ன? அந்த பெண்ணு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கணும். பெண்ணு சொல்கிற வார்த்தையை மீறி போலீஸாக ஒன்று சொன்னீங்கன்னா நீங்கள் ஆளுங்கட்சிக்கு கூஜா தூக்குறீங்கன்னு தான் அர்த்தம். பெண்ணு 2 பேருன்னு சொல்லுது, கமிஷனர் ஒரு ஆளுங்கிறாரு. அப்போ யாரை நம்புறது? பாதிக்கப்பட்ட பெண்ணின் வாக்குமூலத்தை நம்புறதா, கமிஷனர் சொல்கிறத நம்புறதா? கேள்வி யார் கேட்டிருக்கா? நீதிமன்றம் கேட்டிருக்கு இந்த கேள்வியை. அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து சார்னு பேசினார்னா அது அலசி ஆராயணும். அதெல்லாம் கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? மந்திரியை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்கிறீங்களா? அவன் வந்து சைதாப்பேட்டை தொகுதியை சேர்ந்தவங்க. சைதாப்பேட்டை தான் மா சுப்பிரமணி கட்சிக்கெல்லாம் அவன் வேலை செஞ்சுருப்பான். அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பேசினா தானே சாருங்கிற வார்த்தை பேசுவான் மரியாதையோட. இந்த மாதிரி ஆங்கிள்லாம் ஒரு காவல்துறை யோசிக்கணும்ல.